பகவத்கீதையின் முழுமையான ஆடியோ சுருக்கம் தான் இந்த ஆழமான அலசலுக்கான நமது கையேடு. நிச்சயமா. ஒரு நிமிஷம். பகவத்கீதைன்ற உடனே இது ஏதோ ஒரு பழைய காலத்து மத போதனைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா அப்படி நினைக்க கூடாது. இன்று நீங்க அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ சந்திக்கும் மனக்குழப்பங்களை எப்படி தீர்ப்பது என்பதற்கான ஒரு சர்வைவல் கைட், அதாவது ஒரு நடைமுறை கையேடு பற்றி தான் நாம பேச போறோம். இந்த பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மூலக்குறிப்போட ஸ்பெஷாலிட்டியே அதோட நடைமுறைத்தன்மை தான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டிருந்தாலும் இது பேசுற விஷயம் மனித மனம் அப்படிங்கிற அந்த சிக்கலான இயந்திரத்தை பற்றி தான். ஆமா, மனம் ஒரு பெரிய சிக்கல் பிடிச்ச விஷயம். அதேதான். இதை வெறுமனே அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல சொல்லப்பட்ட ஒரு அட்வைஸ்னு கடந்துவிட முடியாது. இது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் எதிர்கொள்ளும் அகப்போராட்டங்களை எப்படி அனலைஸ் செய்யறது, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் மாஸ்டர் கிளாஸ். ஓஹோ, ஒரு சைக்காலஜி மாஸ்டர் கிளாஸ். ஆமா. எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலையும் நம் மூளை எப்படி தவறான காரணங்களை சொல்லி நம்ம முடக்கி போடுதுன்னு இந்த நூல் மிக துல்லியமா காட்டுது. அந்த முடங்கி போகும் நிலையதான் அர்ஜுனன் அனுபவிக்கிறான் இல்லையா? நான் உங்களை நேரடியாக அந்த குருச்சேத்திர போர்க்களத்துக்கே அழைச்சிட்டு போறேன். ரைட். 2 பெரிய படைகள் நிக்குது. போர் தொடங்கும் அந்த உச்சக்கட்ட பதற்றமான தருணம், மாவீரன் அர்ஜுனன் தன் கையில இருக்கிற வில்ல கீழே போட்டுட்டு அழுறான். ஒரு மிகப்பெரிய மாவீரன் அழுறான். ஆமா, ஏன்னா எதிரே நிற்பவர்கள் எல்லோரும் அவனுடைய உறவினர்கள், அவனுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள். இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம், என் சொந்த பந்தங்களை கொன்று நான் என்ன சாதிக்க போறேன்னு புலம்புறான். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அவனுக்கு ஆத்மாவின் அழியாத தன்மையை விளக்குறார். அதாவது ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அப்படிங்கிற தத்துவமா? எக்ஸாக்ட்லி. ஆத்மா பழைய சட்டைய மாற்றி புதிய சட்டை அணிகிற மாதிரி தான் உடம்ப மாத்துது. எந்த ஆயுதத்தாலும் ஆத்மாவை வெட்ட முடியாதுன்னு அவர் சொல்றார். ரைட். இந்த இடத்துல அர்ஜுனனோட மனநிலையை நாம கூர்ந்து கவனிக்கணும். அவன் போர் செய்ய பயந்து ஓடல. அவனோட பிரச்சனை கோழைத்தனம் கிடையாது. பின்ன என்ன பிரச்சனை அவனுக்கு? அதுதான் மோகம், அதாவது உணர்ச்சிபூர்வமான பற்றுதல். அந்த அட்டாச்மெண்ட் அவனது கடமையை செய்ய விடாம அவனது அறிவை மழுங்கடிக்குது. ஓ, பற்றுதல். ஆமா, நான் கொள்கிறேன், இவங்க சாக போறாங்க அப்படிங்கிற உடலளவிலான தற்காலிக அடையாளங்களை உண்மை நாம நம்புறான். அந்த மாயையை உடைக்கத்தான் இந்த ஆத்மா பற்றிய தத்துவத்தை கிருஷ்ணர் முன்வைக்கிறார். இங்க ஒரு நிமிஷம், இந்த கருத்தை நாம அப்படியே நமது நவீன கார்ப்பரேட் அல்லது நிஜ வாழ்க்கை நெருக்கடியோட ஒப்பிட்டு பார்ப்போம். தாராளமா. இப்போ ஒரு பெரிய கம்பெனில 100 பேரை வேலையை விட்டு தூக்க வேண்டிய ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவை ஒரு மேனேஜர் எடுக்கணும்னு வைங்க. அவர் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம, எல்லாம் மாயை, ஆத்மா அழியாதது, யாரும் வேலை இழப்பதில்லை, இது வெறும் பொருளாதார சுழற்சின்னு சொல்லிட்டு ஈவ இறக்கமே இல்லாம ஒரு முடிவு எடுத்துடலாமா? கண்டிப்பா அப்படி எடுக்கக்கூடாது. அதான் எனக்கும் தோணுது. நாம செய்யற கடினமான அல்லது தவறான செயல்களுக்கான குற்ற உணர்ச்சியை தவிர்க்கும் ஒரு தந்திரமா இது மாறிவிடாதா? இது பொறுப்பை தட்டி கழிப்பது போல எனக்கு தோணுதே. மிக சரியான சந்தேகம். ஆனா இது தத்துவத்தை தவறாக புரிந்து கொள்வதால் வர்ற ஆபத்து. கிருஷ்ணர் சொல்லும் பொறுப்பு துறப்பு என்பது செயலின் விளைவுகளில் இருந்து தப்பிப்பதற்கான லைசன்ஸ் கிடையாது. ஓஹோ, அப்போ அது எப்படி வேலை செய்யுது? நீங்க சொன்ன இந்த உதாரணத்தையே எடுத்துப்போம். அந்த மேனேஜர் வேலையை விட்டு தூக்க வேண்டிய பட்டியல்ல தன்னுடைய நெருங்கிய நண்பர் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கம்பெனியே நஷ்டமடைய செய்தால் அது தர்மமாகுமா? ஆகாது. அது கம்பெனிக்கு செய்யற துரோகம் ஆயிடும். அர்ஜுனனின் நிலையும் அதுதான். எதிரணியில் நிற்பவர்கள் கொடுங்கோலர்கள், பல அநீதிகளை செய்தவர்கள். அவர்கள் தண்டிப்பதற்கு தகுதியானவர்கள்னு அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க தன்னோட சொந்தக்காரங்கன்னு அவன் யோசிக்கிறான். எக்ஸாக்ட்லி. அவர்கள் தன்னுடைய உறவினர்கள் என்ற ஒற்றை காரணத்தால் தான் அவனுக்கு பரிதாபம் வருது. இதத்தான் கிருஷ்ணர் கண்டிக்கிறார். அதாவது கடமையை செய்யும் போது சொந்த பந்தம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா, உன் கடமையை செய்யும்போது அது எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற சுயநல பற்றுதல்களை கடந்து நில்லுன்னு தான் சொல்றாரே தவிர அறநெறிகளை மீறுன்னு சொல்லல. அந்த ஆத்ம தத்துவம் என்பது மரணம் மற்றும் இழப்பு அப்படிங்கிற உச்சகட்ட பயத்திலிருந்து மனிதனை விடுவித்து அவனது கடமையை தெளிவாச் செய்ய வைக்கும் ஒரு டூல். ஓ, இப்போ நல்லா புரியுது. அப்படியென்றால் கடமையை செய்யணும் என்பது ஓகே. ஆனா ஆத்மா அழியாதது, இந்த உலகத்தின் நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைனா நான் ஏன் எந்த ஒரு செயலையும் செய்யணும்? இது அடுத்த இயல்பான கேள்வி. பேசாம நான் ஒரு காட்டுக்கு சென்று தியானம் செய்துகிட்டு இருக்கலாமே. எந்த செயலை செய்தாலும் அதுல ஏதோ ஒரு கர்மா ஒட்டிக்கொள்ளும்னா சும்மாவே இருந்து விடலாமே என்ற தர்க்கரீதியான கேள்வி கேட்பார்களுக்கு எழலாம். அர்ஜுனருக்கும் அதே குழப்பம்தான் வருது.
அந்த குழப்பத்திற்கு கிருஷ்ணரின் பதில் மிக தீர்க்கமானது. நீ செயலற்று இருக்கவே முடியாதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். செயலற்று இருக்கவே முடியாதா? ஆமா, உலகத்துல பிறந்த எந்த ஒரு உயிராலும் ஒரு கணம் கூட செயலற்ற இருக்க முடியாது. மூச்சு விடுவது, பார்ப்பது, சிந்திப்பது எல்லாமே செயல்கள்தான். ரைட், அதுவும் உண்மைதான். எனவே செயலை துறப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. அதனாலதான் செயலை துறப்பதற்கு பதிலா செயலின் பலன்கள் மீதான பற்றுதலை துறக்கும் கர்மயோகத்தை அவர் முன்மொழிகிறார். இந்த பலனில் பற்று வைக்காமல் செயல்படுவது என்பது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா? சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இது ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை போலன்னு வைப்போம். செடி வளர்வது அதன் இயல்பு. தண்ணீர் ஊற்றுவது மட்டுமே என் வேலைன்னு ஒரு தத்துவார்த்தமா நினைக்கலாம். ஆனா தக்காளி செடிக்கு நான் தண்ணீர் ஊற்றுகிறேன்னா எனக்கு தக்காளி வேணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா இருக்கும். பலனை பத்தி துளியும் யோசிக்காம மனித மனம் எப்படி ஒரு செயல்ல முழுமையா ஈடுபட முடியும்? ஒரு வேலைய நாம செய்யறோம்னா சம்பள உயர்வோ அங்கீகாரமோ எதிர்பார்க்காம அதை 100% ஈடுபாட்டோடு செய்யறது எப்படி சாத்தியம்? இது சாத்தியம் மட்டும் இல்ல, மன அழுத்தமில்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு இது ஒண்ணுதான் வழின்னு நவீன சைக்காலஜியும் சொல்லுது. ஓ, சைக்காலஜியும் இததான் சொல்லுதா? ஆமா, நீங்க ஒரு செயலை செய்யும்போது உங்க முழு கவனமும் இந்த தக்காளி எப்போது காய்க்கும், இது பழுக்குமா அழுகி போகுமா அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருந்தா நீங்க தண்ணீர் ஊற்றும் அந்த நிகழ்கால செயலை சரியா செய்ய மாட்டீங்க. கரெக்ட், கவனம் சிதறிடும். அதனாலதான் அந்த செயலை ஒரு யாகமாக அல்லது தியாகமாக செய்யணும்னு கீதை கூறுது. அதாவது உங்க செயல்களை உங்களை விட பெரிய ஒரு லட்சியத்துக்கோ அல்லது பரமாத்மாவுக்கோ அர்ப்பணித்து செயல்படுவது. இத உளவியல்ல ஆட்டோடெலிக் செயல்பாடு அல்லது ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓ, ஃப்ளோ ஸ்டேட். நீங்க செய்யும் வேலையிலேயே ஒரு நிறைவை காணும்போது அதோட வெளிப்படையான பலன் உங்க மன அமைதியை குலைக்காது. ஆஹா, இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு மிகச் சரியா பொருந்தது. மூலக்குறிப்புல இதற்காக ஒரு அருமையான உதாரணம் இருந்தது. ஒரு தாமரை இலை மீது தண்ணீர் ஒட்டாமல் இருப்பதைப் போல ஒரு மனிதன் செயல்பட வேண்டும்னு. ஆமா, அந்த உதாரணத்தோட உள்ளர்த்தத்தை நாம ரொம்ப நுட்பமா பார்க்கணும். தாமரை இலை தண்ணீருக்குள்ள முழுகிதான் இருக்கு. ஆனாலும் அந்த இலையின் மேற்பரப்புல உள்ள நுண்ணமைப்பு காரணமாக தண்ணீர் அதுல ஒட்டுவதில்லை. ரைட், அது இயற்கையான அமைப்பு. அதே போல நாமும் இந்த உலகத்துல, குடும்பத்துல, கார்ப்பரேட் உலகில் மூழ்கிதான் இருக்கும். ஆனா நம்முடைய மனதின் நுண்ணமைப்பை கர்மயோகம் என்ற தெளிவால் நம்ம வடிவமைத்து விட்டால் எதிர்பார்ப்புகள், தோல்வியின் விரக்திகள், வெற்றியின் கர்வம் எதுவுமே நம்முள் ஒட்டாது. பற்றின்றி செயல்படுபவனை பாவங்கள் அண்டுவதில்லை என்பது இதுதான். சூப்பர். சரி, இந்த தாமரை இலை போல வாழணும் என்பது நல்லாவே புரியுது. ஆனா எப்பவும் பலன்களை நோக்கி ஓடும் நம்முடைய மனதை முதல்ல அடக்கணுமே, அது எப்படி சாத்தியம்? அதுதான் ஒரு பெரிய சவாலே. அர்ஜுனனே கிருஷ்ணன் கிட்ட ஒரு கட்டத்துல வாதாடுகிறான். கிருஷ்ணா, மனம் காற்றை போல அடங்காதது. இந்த காற்றை கயிற்ற கட்டி இழுக்க முடியுமா என்னன்னு கேக்குறான். உண்மையிலே காலையில அலாரம் அடிச்ச உடனே எழ வேணும்னு நினைக்கும் மனது அடுத்த நொடியே இன்னும் 5 நிமிஷம் தூங்கலான்னு நம்ம இழுக்குதே. இது எப்படி வெல்றது? மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமானது அப்படிங்கறது கிருஷ்ணரும் மறுக்கவே இல்ல. இது ஒரு நீண்ட நெடிய போர் என்பதை அவர் முழுமையா ஒப்புக்கொள்றார். அப்பாடா, அவரே ஒத்துக்கிறார். ஆனா அது சாத்தியமற்றது அல்ல. அபியாச யோகம், அதாவது தொடர் பயிற்சி, மற்றும் வைராக்கியம், அதாவது பற்றற்ற தன்மை, இது மூலமா அந்த மனதை ஒருமுகப்படுத்த முடியும்னு சொல்றார். அது எப்படி ஒர்க் ஆகுது? இதை இன்னும் தெளிவா புரிந்து கொள்ள நம் மனதை இயக்கும் 3 அடிப்படை குணங்களை பற்றி அவர் விளக்குறார். சத்வம், ரஜஸ், தமஸ். மனித மனம் எப்படி செயல்படுது என்பதற்கான ஆக சிறந்த உளவியல் கட்டமைப்பு இது. இந்த 3 குணங்களும் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவை நம்ம மொபைல் போன்ல இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் போல செயல்படுது. நல்ல ஒப்பீடு. உங்க சிந்தனைகள், கோபங்கள், முடிவுகள் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இத கொஞ்சம் விலாவாரியா பாப்போம். தமஸ், ரஜஸ், சத்வம் இவை நம் தினசரி வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுது? நீங்க சொல்ல இந்த மொபைல் போன் உதாரணத்தை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். தமஸ் என்பது சோம்பல் மற்றும் அறியாமை. அதாவது பேட்டரி லோ ஆகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. உங்க போன்ல பேட்டரி காலியாகி ஸ்கிரீன் வெளிச்சம் குறைந்து ஹேங் ஆகி நிற்கும் நிலை அது. எந்த வேலையும் செய்ய தோணாது, ஒருவித மந்த நிலை உங்களை ஆட்கொள்ளும். ஓகே, அப்போ ரஜஸ்? ரஜஸ் என்பது ஆசை மற்றும் அளவற்ற செயல்பாடு. இது உங்க போன்ல 100 ஆப்ஸை ஒரே நேரத்துல திறந்து வச்சுக்கிட்டு போன் சூடாகி பேட்டரி வேகமா தீர்ந்து போகும் நிலை. அடடே. ஒரு காரியத்தை முடிப்பதற்குள் அடுத்த ஆசை, அடுத்த இலக்குன்னு மனம் வெறித்தனமா ஓடும். பெரும்பாலான மனிதர்கள் இந்த ரஜஸ் நிலையில தான் வாழ்கிறார்கள். அப்படியென்றால் சத்துவம் என்பது அந்த தேவையற்ற ஆப்ஸை எல்லாம் மூடிவிட்டு
போனை மிக திறமையா கூலா இயங்க வைக்கும் நிலையா? மிகச் சரியா புரிந்து கொண்டீர்கள். சத்துவம் என்பது அறிவு, தூய்மை மற்றும் தெளிவு. இந்த நிலையில மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். எந்த வேலையை செய்தாலும் அதுல ஒரு முழுமையான கவனம் இருக்கும். அப்போ சத்துவ குணம் தான் ஃபைனல் கோலா? அதுதான் ட்விஸ்ட். ஒரு உண்மையான யோகியின் இலக்கு இந்த சத்துவ குணத்தையும் தாண்டி செல்வதுதான். இதத்தான் குணாதீதன்னு சொல்றா. குணாதீதன்னா? அதாவது உங்க போன் என்ற கருவியின் வரம்புகளையே தாண்டி நீங்க அந்த நெட்வொர்க்கோட, அதாவது பிரபஞ்சத்தோடு உங்களை இணைச்சுக்கிறது போன்றது. இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாயிருப்பது, புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமா பாவிப்பது. அந்த நங்கூரம் போன்ற நிலைய தொடர் தியானத்தின் மூலமே அடைய முடியும். ரொம்ப ஆழமான விளக்கம். இப்படி மனதை சமநிலைக்கு கொண்டு வந்த பின் ஒரு மனிதன் காணும் அந்த பிரம்மாண்டமான உண்மை என்ன? அந்த தேடலுக்குள் செல்லும்போதுதான் கீதையின் மிக முக்கியமான பகுதியான விஸ்வரூப தர்சனம் வருது. ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான காட்சி. மனதை அடக்கிய அர்ஜுனன், உங்கள் உண்மையான பிரபஞ்ச வடிவத்தை காட்டுங்கள்னு கேக்குறான். கிருஷ்ணரும் அவனுக்கு ஒரு சிறப்பு பார்வைய வழங்கி அந்த பேரொளிய காட்டுறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற பேரொளி, எண்ணற்ற கண்கள், வாய்கள், ஆயுதங்கள் கொண்ட காலரூபம். அண்ட சராசரங்களும் அவனுக்குள் சுழல்வதையும், எதிரணியில உள்ள மாவீரர்கள் அனைவரும் அந்த பிரம்மாண்டமான வாய்களுக்குள் சென்று அழிவதையும் அர்ஜுனன் பார்க்கறான். இதை கண்டு பயந்து நடுங்கும் அவன், தயவு செய்து உங்கள் பழைய இயல்பு வடிவத்தை காட்டுங்கள்னு கெஞ்சுகிறான். ரைட். இது எனக்கு எப்படின்னா, முதன்முறையா ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் வழியே இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை பார்த்து, பல கோடி விண்மீன் திரள்களை பார்த்து மிரண்டு போய், நாம எவ்வளவு அற்பமானவங்க என்ற எண்ணம் தாங்க முடியாம உடனே திரும்பி வந்து ஒரு சிறு குழந்தைய அரவணைக்கும் எளிமைக்கு திரும்புவது போல இருக்கு. விஸ்வரூப தரிசனம் ஏன் அர்ஜுனனா அவ்வளவு அச்சுறுத்தியது? உங்க டெலஸ்கோப் உதாரணம் ரொம்பவே ஆப்டா இருக்கு. ஒரு மனித மனம் அந்த முழுமையான ஆதி அந்தமில்லாத பிரபஞ்ச உண்மையை காணும்போது தன் அகங்காரத்தின் சிறுமையை உணர்ந்து அஞ்சுகிறது. ஓ, ஈகோ அடி வாங்குதா? ஆமா, அர்ஜுனன் அதுவரை நான் ஒரு மாவீரன், என் கையால் தான் இந்த உலகத்தின் தலையெழுத்து வாரப்போகுது, நான் கொன்றால் இவர்கள் இறப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய அகங்காரத்துல இருந்தான். ரைட். ஆனா அந்த எல்லையற்ற காலத்தின் வடிவத்தை கண்டதும் அவன் வெறும் ஒரு சிறு கருவி மட்டும்தான். அழிக்கும் செயலும் படைக்கும் செயலும் அந்த பிரபஞ்ச சக்தியால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்கிறான். அவனது நான் என்ற எண்ணம், அதாவது அவனது ஈகோ, அங்கே உடைந்து சுக்குநூறாகுது. அந்த பிரம்மாண்டமான யதார்த்தத்தை தாங்கும் சக்தி ஒரு சராசரி மனித மனதிற்கு இல்ல. அதுதான் அவனுக்கு மரண பயத்தை கொடுக்குது. ஒரு வகையில இது ஈகோ டெத்னு நவீன உளவியல்ல சொல்வாங்களே, அதுதானே? 100% அதுவேதான். இந்த அதீத பிரப்பாடத்தை பயந்ததால்தான் அதன் பிறகு கிருஷ்ணர் மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறைய பற்றி பேசுறாராம். அதாவது, யார் அன்புகன் ஒரு இலையையோ பூவையோ பழத்தையோ அல்லது ஒரு துளி நீரையோ எனக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு சாதாரண மனிதனும் தன் பால் வரக்கூடிய அந்த பக்தி யோகத்தை முன்வைக்கிறார். ஆமா, அது ஒரு அற்புதமான உளவியல் நகர்வு, ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட். உருவமற்ற எல்லையற்ற அந்த பிரம்மத்தை தியானிப்பது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு. அந்த பிரம்மாண்டம் அவர்களை பயமுறுத்திடும். கண்டிப்பா. அதனாலதான் அன்போடு செய்யும் பக்தி யோகத்தை ஒரு இணைப்பு பாலமா அவர் கொடுக்கிறார். நீங்க ஒரு இலையோ பூவோ கொடுப்பது முக்கியம் அல்ல. எந்தவித அகங்காரமின்றி உங்ககிட்ட இருப்பத ஒரு பெரிய சக்திக்கு நீங்க அர்ப்பணிக்கும் போது அங்கே உங்க மன அழுத்தம் காணாம போகுது. ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஆமா, உங்க சுமைகளை அந்த பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீங்க இலகுவாக செயல்படுவதற்கான ஒரு சைக்காலஜிக்கல் கிரவுண்டிங் டெக்னிக் இது. அந்த இலகுவான மனநிலையோட அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புவோம். இந்த பிரபஞ்ச உண்மைய உணர்ந்த நாம தினசரி வாழ்வில் எப்படிப்பட்ட தேர்வுகளை செய்யணும்? நாம செய்யும் ஒரு சின்ன தானத்துல கூட இவ்ளோ வேறுபாடுகள் இருக்கா? நான் யாருக்காவது உதவி செஞ்சா அது நல்ல விஷயம்தானே? இதுல என்ன சாத்வீகம், ராஜசம்? நீங்க எப்படி உதவி செய்றீங்க, என்ன உள்நோக்கத்தோடு செய்றீங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பிரதிபலன் பாராமல் தகுந்த இடத்துல தகுதியான நபருக்கு கொடுக்கப்படும் தானமே சாத்வீகமானது. ஓகே. ஆனா அத ஒரு விளம்பரத்துக்காகவோ, நான் இவ்ளோ பெரிய நன்கொடை கொடுத்திருக்கேன்னு மத்தவங்க புகழ வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது எதிர்காலத்துல இவர்களால் எனக்கு ஒரு லாபம் வரும் என்ற வியாபார நோக்கத்திலோ செஞ்சா அது ராஜசதானம். ஓ, கார்ப்பரேட் உலகில் பல சிஎஸ்ஆர் திட்டங்கள் இப்படிதான் செயல்படுது போல. நீங்களே சொல்லிட்டீங்க. இனி தகுதியற்றவர்களுக்கு அவமதிப்போடு இந்தா பிடிச்சுக்கோன்னு தூக்கி எறிந்து கொடுப்பது தாமசதானம்.
உடல், வாக்கு, மனம் சார்ந்த தவங்கள் கூட இப்படிதான். மற்றவர்கள் மனம் புண்படும்படி உண்மையை முரட்டுத்தனமா பேசாமல் உண்மையாகவும் அதே சமயம் இனிமையாகவும் பேசுவதே சிறந்ததுன்னு கீதை சொல்லுது. வாவ்! இவை அனைத்தையும் ஒன்னா இணைத்து பார்க்கும்போது பகவத்கீதையின் இறுதிச் சாரம் என்பது சந்நியாசம் மற்றும் தியாகம் ஆகியவற்றில் வந்து முடியுது. இவ்வளவு நேரம் நம்ம பேசியதை வச்சு பார்த்தால் ஆசையுடன் செய்யும் செயல்களை துறப்பது சந்நியாசம். ரைட். ஆனா எல்லா செயல்களின் பலன்களையும் விட்டுவிட்டு செயலை மட்டும் செய்வது தியாகம். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பயந்து காட்டுக்கு ஓடுவது தியாகம் கிடையாது. களத்தில் நின்று கொண்டே கடமையை செய்து கொண்டே அதன் பலனை துறப்பதுதான் நிஜமான ஆன்மீகம். இதை உணர்ந்தவுடன்தான் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மனத்தெளிவால் அவன் தன் வில்லை எடுத்து போருக்கு தயாரானான் இல்லையா? ஆமா, இதுதான் இந்த முழுமையான தேடலின் மையக் கருத்து. அறிவாலும் உணர்வாலும் தன்னை தயார்படுத்திக் கொண்ட அர்ஜுனன், என் மயக்கம் தெளிந்தது, என் அறியாமை அழிந்தது, உங்கள் கட்டளைப்படி செயல்படுகிறேன்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகிறான். அறிவு என்பது வெறும் தகவல்களை சேகரிப்பதல்ல. அது நமது தவறான நம்பிக்கைகளை தகர்த்து நமது கடமையை நோக்கிய ஒரு தெளிவான பார்வையை நமக்கு வழங்குவது. இந்த பயணம் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த அறிவு பயணம் உங்களுக்கு எப்படி உதவும்னு நீங்க நினைக்கலாம். உங்க வாழ்வுல நீங்க ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய குழப்பமான தருணங்கள்ல பனிமூட்டம் போல உங்க மனதை மூடியிருக்கும் அந்த மோகத்தை விலக்கி பாருங்க. கீதை என்பது பிரச்சனைகளை கண்டு விலகி ஓடுவதற்கானதல்ல, களத்தில் நின்று விவேகத்தோட செயல்படுவதற்கான ஒரு உளவியல் கையேடு. இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலை, வெற்றியை பற்றிய அதீத பெருமிதமும் இல்லாம, தோல்வியை பற்றிய அச்சமும் இல்லாம செயலில் முழுமையா ஈடுபடுவது. அந்த கர்மயோகம் காலத்தால் அழியாத ஒரு வாழ்க்கை முறை. விடை பெறுவதற்கு முன் நீங்க சுயமாக சிந்தித்து பார்க்க ஒரு கேள்வி. கீதை உங்களை செயல்படாதேன்னு சொல்லல, முழு ஈடுபாட்டோடு செயல்படு, ஆனா வெற்றியோ தோல்வியோ உன்னை பாதிக்க விடாதேன்னு சொல்லுது. ஒரு கணம் யோசிங்க. இன்று நீங்க செய்ய வேண்டிய உங்க மிக முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அது அலுவலக ப்ராஜெக்டாக இருக்கலாம் அல்லது ஒருவருடன் பேச வேண்டிய கடினமான உரையாடலாக இருக்கலாம். அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் லாப நஷ்டங்களை பற்றி துளியும் யோசிக்காம அதை வெறும் ஒரு கடமையாகவோ அல்லது இந்த உலகத்திற்கான உங்க அன்பளிப்பாகவோ மட்டும் உங்களால் இன்று செய்ய முடியுமா? அப்படி செய்தால் நீங்க இவ்வளவு காலமா சுமந்து கொண்டிருக்கும் அந்த மன அழுத்தம் எப்படி மாயமா மறையோன்னு சிந்தித்து பாருங்க. எந்த எக்ஸ்ரே மெஷினும் கண்டுபிடிக்க முடியாத உங்க மனக்குழப்பங்களுக்கு விடை அந்த செயல்ல தான் இருக்கு. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.